சக்தி கங்கையம்மா பேர சொன்னா கம்பீரம் வரும். அப்பா, நம்பூதிரி நம்ம ஊருக்கு வந்திருந்தப்போ தாத்தா குணமாயிட்ட மாதிரி தெரிஞ்சாரு. அவர் திரும்பவும் வந்திருந்தாருன்னா தாத்தா முழுசா குணமாயிருப்பாருப்பா. இல்லப்பா, நம்பூதிரி கேரளால இருந்து எனக்கு போன் பண்ணியிருந்தாரு. நம்ம ஜமீனுக்கும் இந்த ஊருக்கும் நல்லது செய்யறதுக்காகவும் கங்கம்மா சாபத்தை ஒழிச்சு கட்டுறதுக்காகவும் அவர் இங்க வரேன்னு தான் சொன்னாரு. நான் தான் இந்த பிரசிடென்ட் பொண்ணு அபிராமியால விமோச்சனம் கிடைக்க போகுதுன்னு சொல்லி அவரை வர வேண்டாம்னு சொல்லிட்டேன். அது மட்டும் இல்ல, நம்பூதிரி இங்க வர்றத இந்த ஊர்க்காரங்களும் விரும்பல. என்னடா பெரிய ஊருக்காரங்க, எல்லாரும் நம்ம கிட்ட கை கட்டி சேவகம் பார்த்த ஆளுங்க தானே. நாம எடுக்கிற முடிவை எதுக்கவோ தடுக்கவோ யாரால முடியும்? நான் சொல்றேன், நம்பூதிரிய உடனே இங்க வர சொல்லு. அது இல்ல ஆச்சி, நம்பூதிரிய வர வச்சா மறுபடியும் கங்கம்மா கோவத்துக்கு ஆளாக வேண்டி வந்துரும். நரசிம்மா, ஒருத்தர் மேல நம்பிக்கை வச்சிட்டா அவங்கள முழுசா நம்பணும். எவ்வளோ ஒரு சின்ன பொண்ணால சப்த கன்னிகை விக்கிரகங்களை மீட்டிட முடியுமா? இல்ல கங்கம்மா சாபத்தை தான் ஒடிச்சிட முடியுமா? அந்த நம்பூதிரி மாந்திரீக வித்தைக்குன்னே பிறந்தவன். அவன் ஒருத்தனால மட்டும்தான் இந்த ஜமீனுக்கும் இந்த ஊருக்கும் நல்லது பண்ண முடியும். என் அனுபவத்துல சொல்றேன், நம்பூதிரி நமக்காக வந்து அவனோட சிஷ்யனையே பறி கொடுத்தவன். நீ வர வேண்டான்னு சொன்னதுக்காக அடங்கி ஒடுங்கி தான் ஊர்லயே இருந்துருவான்னு எனக்கு தோணல. நிச்சயமா அவன் நம்ம ஊருக்கு வருவான். நம்மள பார்க்க இந்த ஜமீனுக்கும் வருவான். வரலனாலும் வர வைப்போம். அவனை வர வைக்க வேண்டிய ஏற்பாடு செய். வெண்தாமரை கன்று நின் பதம் தாங்க என் வெள்ளையுள்ள தண்டாமரைக்கு தகாது கொலோ. ஜகமேழும் அழித்துண்டான் உறங்க ஒளித்துண்டான் பித்தாக உண்டாக்கும் வண்ணம் கண்டான் சுவை கொள் கரும்பே சகலகலாவல்லியே. அம்மா நாகம்மா, நீதாம்மா எங்களுக்கு துணை இருக்கணும். லலிதாம்பிகே, தாயே லலிதாம்பிகே, தாயே நாகம்மா. ஓம் நல்லறவமே போற்றி, ஓம் நாகதேவதையே போற்றி, ஓம் அபயமளி.
മുന്നേ ഇത് കുറിച്ച് പ്രസന്നം പാത്തപ്പോ ആ സപ്തമാതർ വിഗ്രഹങ്ങള് നമ്മളവിടെ തീവ്രമായിട്ട് തേടുന്ന ഒരു സ്ത്രീയെ കാണിച്ചു. இருப்பவளே போற்றி. ஓம் குங்கும பிரியையே போற்றி. ஏன் இன்னும் நாகம்மா வரல? வந்து பாட வேற குடிக்கலையே. என்ன தப்பு நடந்துச்சுன்னு தெரியலையே. என்னப்பா? என்ன கோபம்னு தெரியலையே. இவ்வளவு நேரம் ஆகியும் நாகம்மா வெளியில வராம இருக்கான்னா ஊருக்குள்ள ஏதாவது அபச்சாரம் நடந்துருச்சா? இன்னும் புரியலையே. ரொம்ப நாளைக்கு அப்புறம் நாகம்மா உக்ரமா இருக்கான்னு நினைக்கிறேன். அத்தஜாம பூஜை செய்வோம். போவாவது நம்ம காணிக்கையை ஏத்துக்கிறாளான்னு பார்ப்போம். நாகம்மா தாயே, நீ பருகிறதுக்காக பால் கொண்டு வந்து வச்சிருக்கோம். எங்க மேல ஏதாவது கோபம் இருந்தா எங்களை மன்னிச்சிரு. வந்து இந்த பாலை பருகு. யார் நீங்க? இந்த ஊருக்கு புதுசு மாதிரி இருக்கு. கங்கம்மாவோட அனுமதி இல்லாம இந்த ஊருக்குள்ள யார் வர முடியாதே. நீங்க வந்திருக்கேன்னா ഞാൻ കേശവൻ നമ്പൂതിരി. இந்த இடம் எனக்கு புதுசல்ல. ഞാൻ ஏற்கனவே ഇവിടെ വന്നു. ஓஹோ, அப்போ நீங்க தான் ஜமீன் வீட்டுல அந்த சர்ப்பபலி பூஜை பண்ணதா? அதனால தான் கங்கம்மாவுக்கு கோபம் வந்து. அதே. அப்போ எனக்கு கங்கம்மாவை பற்றி முழுசா தெரியாது. யாரு வந்து கேட்டாலும் அவங்க பிரச்சனைகளை போக்க பூஜைகளை பண்றது எங்களோட மாந்திரீக தர்மம். அப்படிதான் ഞാൻ നിങ്ങളുടെ ജമീനുக்கு வந்து சர்ப்பபலி பூஜை பண்ணது. പക്ഷേ அது பிடிக்காத நாகம்மா எந்த சிஷ்யனை பழிவாங்கி நீங்க அபிராமி தானே? ஆமா. என்ன எப்படி உங்களுக்கு தெரியும்? ஜமீன் உங்களை பத்தி சொன்னார். சப்த மாதர்களை தேடி திரும்ப பிரதிஷ்டை பண்ணக்கூடிய அருள் இருக்கிற ஒரு ஸ்திரீ நீங்க தான். உங்க முகத்தை பார்த்ததுமே உங்களுக்கு இருக்கிற தெய்வானுகிரகம் நீங்க யாருன்னு சொல்லாமலே எனக்கு காட்டிடுச்சு. எல்லாம் அம்மனோட அருள் தான். நான் வெறும் கருவி. என்னோட இந்த ஊர் நல்லா இருக்கணும். அதுக்கு சப்த மாதர்களை தேடி பிரதிஷ்டை பண்ணணும். அது என்னோட கடமை. பகவதியோட அருள் உங்களுக்கு எப்போதுமே இருக்கு. ஆமா, மறுபடியும் நீங்க இங்க வந்ததுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாமா? என்னுடைய சிஷ்யன் சங்குண்ணி இந்த சர்ப்பம் தீண்டிதானே செத்து போனான். அவனை காப்பாற்ற முடியல. அகால மரணம் அடைஞ்ச அவன் ஆத்மா சாந்தி அடைய நான் சில சாந்தி பரிகாரங்கள் பண்ணதா இங்க வந்திருக்கேன். நமக்கு எவ்வளவு பெரிய சக்திகள் இருந்தாலும் அந்த தேவதைகளுக்கு முன்னாடி தலை வணங்கிதான் ஆகணும்.
அவனுடைய விதி இந்த சர்ப்ப தேவதையால மோட்சம் கிட்டணும்னு இருந்தது. சப்த மாதர்களை தேடி எடுத்துட்டா இந்த ஊரை பிடிச்ச சாபம் போகும்னு எல்லாரும் சொல்லிச்சு. நீங்கள பாக்குறப்போ சப்த மாதர்களை மீட்கிற அனுகிரகம், அந்த தேஜஸ் உங்க முகத்துல தெரியும். யான் தேவி உபாசகன், மந்திர தந்திர வித்தைகள் அறிந்தவன். உங்களுக்கு என்ன சகாயம் வேணும்னாலும் இந்த கேசவன் நம்பூதிரி செய்ய காத்திருக்கான். எங்க ஊருக்காக எனக்கு நீங்க உதவுறதா சொன்னதுக்கு நன்றி. இருந்தாலும் எங்க ஊரை பத்தி நீங்க முழுசா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இத சொல்றேன். தவறாவோ மரியாதை குறைவாவோ எடுத்துக்க வேண்டாம். கங்கம்மாவோட சக்தியை புரிஞ்சுக்காம எதிர்த்து செயல்பட்டவங்களை எல்லாம் உங்களை போலதான் இந்த ஊரை விட்டு அவ திருப்பி அனுப்பியிருக்கா. இப்போ நீங்க இங்க வந்த நோக்கம் எதுவா இருந்தாலும் அது கங்கம்மாவுக்கு பாதகமா இருந்தா என்ன ஆகும்னு உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதுவும் இல்லாம ஊரு எல்லைக்குள்ள இவ்ளோ சாதாரணமா உங்களை விட்டுருக்கானா? நீங்க இங்க வந்தது சம்மதம்னு அர்த்தம் இல்ல. ஏதாவது மிச்சம் வச்சிருந்தாலும் உங்களை வர வச்சு கொடுத்து அனுப்புவா. நீங்க நல்ல மனசோட கேட்டிருந்தா எனக்கு தேவைப்படுறப்போ கண்டிப்பா உங்க உதவிய நாடி வருவேன். அபிராமி நினைக்கிற மாதிரி ஞான் சாதாரண பூசாரியோ மந்திரவாதியோ அல்ல. காந்தலூர் விட்டு கேசவன் நம்பூதிரி 18 வருஷமாയിട്ട് யோக வித்தைகளையும் யஞ கல்பங்களையும் பூரணமாയിട്ട് படிச்சு ഈ ഭാരതദേശം മൊത്തം சுத்தி வந்திருக்கு. அதர்வனம் எனக்கு தலைகீழ்பாடு, விஷ்ணுமாயோட வரம் எனக்கு கவசம். இருந்தும் ஒரு தவறு, ஒரு பாவம். உங்க சிஷ்யனை நீங்க இழந்துட்டீங்களே. எவ்வளவுதான் சக்தி இருந்தாலும் வேதங்களை படிச்சிருந்தாலும் உங்களால அவர் உயிரை காப்பாத்த முடியலையே. அதனால கங்கம்மாவோட சக்தி என்னன்னு உங்களுக்கு நினைவுபடுத்தின. உங்க சிஷ்யனோட ஆத்மா சாந்தி அடைய நாங்களும் வேண்டிக்கிறோம். அபிராமி என்ன குறைச்சு மதிப்பிட வேண்டாம். சப்த மாதர்களை தேடுന്ന காரியத்தில் என்னுடைய சகாயம் நிச்சயமா உங்களுக்கு தேவைப்படும். இதுல என்னோட காரியம்னு எதுவும் இல்ல. அனுக்கிரகம் இருந்தா சப்த மாதர்களே தங்களை வெளிப்படுத்திக்க போறாங்க. அதையும் மீறி உங்க உதவி தேவைப்பட்டா உங்களை நாடி வருவேன். அது வரைக்கும் நீங்க எங்க ஊர்லயே தங்கி இருந்தா. ഞാൻ ഇവിടെത്താൻ തങ്ങിയിരിക്കും. നിശ്ചയം உங்களுக்கு என்னுடைய സഹായം தேவைப்படும். അഭിരാമി എന്നെ വിളിച്ചാൽ മതി, ഞാൻ വരും. നിങ്ങളുടെ കൂടവേ ഇരുന്ന് സപ്തമാതർകളെ തേടിക്കൊടുക്കും. என்னக்கா அவர்கிட்ட அப்படி பேசுற? மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளியே நல்லவர் போல பேசினா அவர் பேச்ச நாம நம்பலங்கிறத அவருக்கு புரிய வைக்கணும்ல.
விட்டு வைக்க மாட்டேன்டா. உங்களை யாரையும் விட்டு வைக்க மாட்டேன். என்னோட கோப கழலால இந்த ஊரையே பொசுக்கி காத்துல கரைக்கிற வரைக்கும் உங்களுக்கு நரகத்தை காட்டுவேன். குருவே, அசரீரி கேக்குது யாரு? கங்கம்மா. குருவே, நாம கொஞ்சம் முன்னேற்பாடோட வந்திருந்தா நல்லா இருந்திருக்குமோன்னு தோணுது. வேடிக்கண்ட நாராயணா, நம்ம கிட்ட 7 விதமான கவசங்கள் உண்டு. துளசி மாலை. அதை மீறி கங்கம்மா நம்மளை ஒன்றும் செய்ய முடியாது. நாராயணா, துளசி மாலை எடு. ഓം കാലഭൈരവ എന്റെ ഭഗവതി. நாராயணா, நாம இங்க வந்தது சாதாரண வேலைக்கில்ல. சப்த மாதர்களையே தூக்கி ஆத்துல போட்ட கங்கம்மாவை எதிர்த்து போராட வந்திருக்கும். இந்த கங்கம்மாவால ஞான் இழந்தது சங்குண்ணிய மாத்திரமல்ல, என்னுடைய இத்தனை வருஷம் മാന്ത്രിക ശക്തിയാല കടച്ച പേരയെന്താ. ഞാൻ അത്രയും വീട്ടണം. ഏത് നടന്നാലും മനസ്സിൽ ഉറുതി മാത്രം പോകக்கூடாது. ഗംഗമ്മാവുடைய சக்தியை கட்டி ஏதுமில்லாம செய்யணும். அது மட்டுமல்ல, சப்தமாதர் விக்கிரகங்கள் இருக்கிற இடத்தை தெரிஞ்சுக்கணும். சப்த விக்கிரகங்களையும் என் வசமாக்கணும். அது மட்டும் நடந்தா அனிமா மகிமா லகிமாவோட சேர்ந்து அஷ்ட சித்திகளையும் வசமாக்குவேன். இந்த ஜமீனும் ஊரும், ஏன் இந்த உலகமே அடிமையாயிட்டு எனக்கு சேவகம் செய்யும். சொன்னதெல்லாம் கேட்கும். ഞാൻ കൈത്തട്ടിനാ സ്വർണമഴ വർഷിക്കും. ദക്ഷിണ ഭാരത മൊത്തത്തുക്കും ராஜகுருவாயிடும். இந்த விஷ்ணுமாயக்கு சொர்ணாலயம் எடுப்பேன். அதுக்கு நாம் எடுத்து வைக்கிற ஒவ்வொரு அடியும் நிதானமாயிட்டு இருக்கணும். தந்திரமாயிட்டு நகரணும். நம்ம நோக்கம் என்னன்னு ആർക്കും എപ്പോഴും സന്ദേഹം വന്നിരക്കൂടാതെ. ഞാൻ നനയ്ക്കുന്ന ഇത്രയും നടക്കാൻ ഈ ജമീനുടെ ദയവ് വേണം. നാരായണ, ராணியம்மாவுக்கு நமஸ்காரம். வாயா நம்பூதிரி, நானே உன்னை திரும்பவும் கூப்பிட சொல்லிக்கிட்டு இருந்த. நீயே வந்துட்ட. நீ வருவேன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா உன் வைராக்கியம் அப்படிப்பட்டதுன்னு நான் உணர்ந்து வச்சிருக்கேன். என் மேல இந்த அளவுக்கு நம்பிக்கை வச்சிருக்கிற ராணியம்மாவுக்கு என் மரியாதை கலந்த நன்றியை நான் சொல்லிக்கிறேன். நம்பூதிரிகள் வரணும். வாங்க நம்பூதிரி, வணக்கம். வணக்கம். நீங்க இங்க திரும்பவும் வருவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல.
ഞാൻ തിരുമ്പവും இந்த ஊருக்குள்ள வருவேன்னு நீங்க யாரும் நினைச்சு பார்த்திருக்க மாட்டீங்க. ஏன்னா என்ன நீங்க நம்பல. പക്ഷേ ഞാൻ നമ്പി ഒരു കാര്യത്തിൽ ഇറങ്ങുന്ന ഇടയില വിട്ടിട്ട് പോறது എന്റെ സ്വഭാവമില്ല. நினைச்சதை முடிக்கிற வரைக்கும் எனக்கு நித்திரை வராது. ഞാൻ எனக்குள்ள பந்தனம் செஞ்சு மோகினி வசியம் பிரயோகிக்க நீ ഈ സ്ഥലത്ത് ஐங்கோணம் பறக்க அப்படியே ஆகணும்.